கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்கு. ரம்யாவுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அவங்க அப்பா கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சரியாக போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம கார்த்திகிட்ட வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ரம்யா பற்றி இருக்கிற முழு விவரமும் ரம்யாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சோன்னு வந்து அப்படியே கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. தம்பி பக்கத்தில் இருக்கிற காந்தி பார்க்குக்கு வந்து வாங்க தம்பி, நான் உங்ககிட்ட வந்து தனியாக வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும். சரி சார், உடனே வரணுமா? ஆமாம்ப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே காந்தி பார்க்கில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரம்யாவோட அப்பா, என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, அப்படி என்ன சொல்ல போகிறீங்க? முதல்ல என்னை மன்னிச்சிருங்க தம்பி. தப்புக்கெல்லாம் நானும் துணை போயிட்டேன்னு நினச்சாலே எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சோன்னா உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க. தம்பி, சொல்ல போகிற விஷயம் வந்து மிக பெருசு. தப்பெல்லாம் வந்து என் பொண்ணு மேரில் தான் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணு வந்து அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? எல்லா தப்பும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குளறுபடி எல்லாத்துக்கும் காரணம் வந்து என் பொண்ணு தான். என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்ன சார் சொல்கிறீங்க? அந்த சாமியாரை வச்சு பரிகாரம் பண்ணாங்களே, அதுக்கு முழுக்க முழுக்க வந்து செட் பண்ணது எல்லாமே வந்து என் பொண்ணு தான். சேகரை வச்சு தான் வந்து காயின் ஊற்றிருக்கா. இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அவள் டெய்லியும் வந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குப்பா. அவள் டெய்லியும் வந்து பண்ணுற தப்பெல்லாம் வந்து உங்கள் குடும்பத்துக்கு செய்கிற நம்பிக்கை துரோகம்லாம் அப்படியே டைரியில் வந்து எழுதிக்கிட்டே இருக்கா. இப்போ ரியா கூட யாரோ வந்து உங்கள் அண்ணனோட செகண்ட் ஒய்ஃபாமே, அவங்கள கூட வந்து வெளியில் வந்து கொண்டு வந்தது வேறு யாருமே இல்லை, என் பொண்ணு ரம்யா தான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தம்பி. இன்னொன்று சொல்கிறேன், என் பொண்ணுக்கு முதல்ல வந்து கல்யாணம் பண்ணுற போது ஆசைப்பட்டேன். அப்போ முதல்ல பார்த்த மாப்பிள்ளையே நீங்கள் தான். என்ன காரணமோ அப்போ என் பொண்ணு உங்களை பார்க்காமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா. இப்போ அந்த வாழ்க்கை வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அதான் பெரிய தப்பு. இதுக்கு தான் வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன். சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். உங்கள் பொண்ணு பண்ண தப்பு உடனே தெரிஞ்சோன்னே நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. தீபா வந்து அமுச்சு வைக்கணும்னு பார்க்குறானா, அவள் என்ன ஒரு முடிவில் இருக்கான்னு தெரியல. உங்கள் மேலே அளவு கடந்த அன்பு பாசம் வந்து வச்சுருக்கா. இந்த தப்புக்கெல்லாம் வந்து துணை நிற்கிற நான் கிடையாது, அப்பா நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நீங்கள் கண்டிப்போட நடந்துக்கிட்டால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யாவோட அப்பா. சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம் தம்பி, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கூடிய சீக்கிரம் வச்சே ஆகணும். தீபாட்டத்துலேருந்து உங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து சொல்லி முடிச்சிருங்க. ஏன்னா இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் இன்னும் ஏகப்பட்ட காரியம் வந்து நவுத்தி வச்சிருப்பா. ஏதாவது திட்டம் கூட போட்டு வச்சிருப்பா. இதுலேருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணாதான் உண்டு. நானே சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ நான் வந்து என் பொண்ணை வந்து திருத்தணும். ஏதாவது ஒன்று பண்ணி அவள் நல்லவளாக மாற்றணும். இல்லாட்டி அவள் வாழ்க்கை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சில விஷயத்தில் வந்து கசப்பு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா அந்த கசப்பு வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். சரி சார், நீங்கள் சொல்லிட்டீங்களே, உங்கள் பொண்ணை நான் மாற்றி காட்டேன் சார்ன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி, அந்த டோர் வந்து சாத்திருக்கு போல இருக்குது. காலால் எட்டி வந்து உதைக்கிறாங்க. 2 டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து திறக்குது. ரம்யாங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரம்யா வந்து அப்படியே வந்து கிட்டக்க வந்து நிற்கிறாங்க. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரில. அந்த இடத்துல நம்ம ரம்யாவுக்கு என்ன கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது கண்ணத்துலேயே வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். நல்லவன் நினச்சி தீபாவோட ஃப்ரெண்டுன்னு நினச்சி தானே நான் வந்து உன்னை என் வீட்டுக்குள்ளே வந்து விட்டேன். கடைசியில் வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல உனக்கு நான் தான் வந்து மாப்பிள்ளையாக பார்த்துருக்கேன்னா, நீ ஆரம்பத்துலேயே வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருந்தனா பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ நான் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சிருந்தோம், நீ இது மாதிரிலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே, அதுவே வந்து தப்பு. இதில் நீ அதுக்காக சேகரை வச்சு திட்டம் போட்டது, அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ரியா வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. எங்கள் குடும்பத்திலே வந்து உனக்கு ஆதரவாக வேற இருந்திருக்காங்க ஐஸ்வர்யா அணிலேருந்து எல்லாரும். இதை நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குது. இன்னுமா எங்கள் குடும்பத்துக்கு வந்து சரி திட்டம் போட்டுட்ருக்க. இதில் எப்படி அந்த தாலி வந்து வேணான்னு சொல்லி திருடி வச்சுக்கிட்டதுக்கு தீபாவோட ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் நான் அப்படி செஞ்சுருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு என்ன மேனிக்கு வந்து பொய்யா வந்து அவுத்து விட்டுக்கிட்டே இருந்தேன். இது எல்லாத்தையும் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. தீபா உன்னை மழை போல நம்பலானே, அவள் நம்பிக்கையை வந்து உன்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. எப்படி அந்த பேரல் கயிறை வந்து நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிப்பீங்களா? தீபா வந்து அப்படியே வந்து நின்றுட்டு இருப்பாங்களா? எவ்வளோ நம்பிக்கை தீபாவுக்கு உன் மேலே இருந்திருந்தா உன்னை போய் அந்த கயிறை வந்து பிடிக்க சொல்லுவா. கடைசியில் வந்து நீ ட்ராமா பண்ணியிருக்க. ஓகே, என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கன்னத்திலே பொழிச்சுன்னு கார்த்தி வந்து அடிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னடா அது, இந்த மனுஷனுக்கு எப்படா எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, ஒன்றும் புரியலையே. எனக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னு தானே பார்க்குறேன். உனக்கு தான் டைரி எழுதுகிற பழக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சும்மா கார்த்தி யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி அவங்க அப்பா வந்து நிற்கிறாங்க. வேறு யாரும் எதுவும் சொல்லப்பா, நான் தான் சொன்னேன். நீ எழுதின டைரியை ஃபுல்லாக நான் படிச்சுட்டேன். என்னப்பா பெத்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து நீயே வந்து பாழாக்குற.
எனக்கு தெரியுமா உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு. நீ போகிற பாதை தப்பு. நான் உன்கிட்ட யதார்த்தமாக சொன்னால் அது சரி வராது. எங்கே கிள்ளி எரியணுமோ அங்கே கிள்ளி எரிஞ்சு தான் ஆகணும். உனக்கு கூடிய சீக்கிரம் நான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறேன். நீ வேறு வாழ்க்கைக்குள்ளே போகிறது தான் கரெக்டு. சில பேர் வாழ்க்கையில் முடிவெடுக்கல தப்பாக எடுக்கலாம். அதே மாதிரி தான் என் பொண்ணு இப்போ தப்பான பாதையில் போயிட்டா. பெத்த கடமைக்கு இது தப்பு சரின்னு நான் தான் சொல்லி உனக்கு புத்திமதி சொல்லணும். அதுக்காக தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன நினச்சி நீ கோவம் கூட படலாம். இப்போ விட்டால் என்னால் முடியாதுமா. உன் வாழ்க்கை அப்படி இல்லாட்டி பாலாகிடும். வேறு வழியே இல்லை. கார்த்தி இன்னொரு வாட்டி நான் என் பொண்ணுக்காக மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி சொன்னேன். சரிப்பா எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுல. இப்போ நான் இனிமேட்டு இருந்தால் என்ன இல்லைன்னா என்னன்னு ரம்யா சொல்கிறாங்க அந்த இடத்துல.